பிரைஸ் தி லார்ட். நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்தக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 John chapter 4 verse 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்திருக்கிறீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? நாம் கிறிஸ்துவுக்குள் உருவானவர்கள். ஆமென். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை விசுவசிக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் கண்ணீரோட, கவலையோட, வேதனையோட, பாரத்தோட, கஷ்டத்தோட இருக்கலாம். ஆமென். ஆனால் இந்த வார்த்தை வசனம் சொல்றது, ஆமென், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்திருக்கிறீர்கள். எதிரியாய் வருகிற சத்ருவின் கோட்டைகளை, பிரச்சனைகளை மீறி ஜெயிக்க உனக்கு பலன் இருக்கு. நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடினாலே. அப்படி இல்லை விட்டால் கிறிஸ்துவுக்குள் ஆமென் உருவாக்கும்படிக்காக நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வசனம் போல நம்மளோட வாழ்க்கை மாறும்படிக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது காரியங்கள் வாய்க்க செய்யும். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.